பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. அரியலூர் மாவட்டம் நக்கம்பாடி கிராமத்தில் ரேஷன் கடை புதிய கட்டிடத்தை அமைச்சர் சிவசங்கர் நேற்று திறந்து வைத்து பயனாளி ஒருவருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். கலெக்டர் ரத்தினசாமி உடனிருந்தார். ஈஷா மையத்தில் தியானலிங்கத்தின் 26ஆம் ஆண்டு பிரதிஷ்டை தின விழா. கோவை ஜூன் 25 கோவை ஈசா யோகா மையத்தின் உள்ள தியானலிங்கத்தின் 26ஆம் ஆண்டு பிரதிஷ்டை தின விழா நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தியானலிங்கத்தில் நேற்று காலை 6 மணிக்கு ஈஷா பிரம்மச்சாரிகளின் மந்திர உச்சாடனையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஆதிசங்கரின் சக்தி வாய்ந்த மந்திர உச்சாடனம் நிகழ்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ மற்றும் சூஃபி பாடல்களை ஈஷா ஆசிரமவாசிகள் பாடினர். தேவர பதிகங்கள் உள்ளிட்டவை அர்ப்பணிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஈஷா நிறுவனர் சத்குருவால் வடிவமைக்கப்பட்ட டீச்சை எனும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல்முறைகள், சிறப்பு நாத ஆராதனை, குரு பூஜை மற்றும் இசை அர்ப்பணிப்புகள் நடைபெற்றன. இறுதியாக சவுண்ட்ஸ் ஆப் ஈஷா குழுவின் இசை நிகழ்ச்சியோடு கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்றன. போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு வாரம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பள்ளிகளில் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை காமராஜர் நகர் மன்ற மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு சத்தான உணவுகள் குறித்து மாணவர்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் திருமதி எவாஞ்சலின் தலைமை தாங்கினார். வரவேற்பு உரையினை பள்ளியின் ஆசிரியர் பாபு சங்கர் ஆற்றினார். இதில் மண்டல உணவு பாதுகாப்பு வழங்கும் அலுவலர் திரு கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பழங்கால உணவு முறைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கினார். நன்றியுரையினை பள்ளியின் முதுகலை பொருளாதார ஆசிரியர் பொன்னுசாமி ஆற்றினார். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே முடுவார்பட்டி கிராமத்தில் அழகு மலையான் சீலைக்காரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று கோவில் வளாக பகுதியில் 48வது நாள் மண்டல பூஜை விழா நடந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கொண்டி தாதர்கள் வகையறா செய்திருந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சிக்கன கடன் சங்கங்களில் ஆசிரியர்களின் பங்கு கட்டணத்திற்கு ஈவுத்தொகை வழங்க வேண்டும். கூட்டுறவு இணை பதிவாளரிடம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கோரிக்கை. புதுச்சேரி சேதாராப்பட்டு SVP அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டணமில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஆசிரியர் R. விஜயலட்சுமி வரவேற்புரையும், பள்ளியின் துணை முதல்வர் K. உமா தலைமையுரையையும், ஆசிரியர் R. கார்த்திகேயன் நன்றியுரையும் வழங்கினார்கள். மாண்புமிகு அமைச்சர் சாய் சரவணன் குமார் அவர்கள் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கி வாழ்த்தினார். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்களும் ஊழியர்களும் செய்திருந்தனர். பல்திறன் போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள். வந்தவாசி ஜூன் 25 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சாலவேடு அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் மன்ற துவக்க விழா மற்றும் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா என இருபெரும் விழாவாக நடைபெற்றது. வந்தை வட்ட கோட்டை தமிழ் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு கோட்டை தமிழ் சங்க தலைவர் P. ரெகமத்துல்லா தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர் ப. சீனிவாசன், செயலாளர் ரா. பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மாலதி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மன்றத்தை தொடங்கி வைத்து கண்ணதாசன் பிறந்தநாள் கருத்துரைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சார்ந்த பல்திறன் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு புத்தக பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மா. கதிரொலி, தமிழ் சங்க நிர்வாகிகள் கு. சதானந்தன், ஆ. முரளி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சுகுமார், பர்வீன், பாத்திமா, வெங்கட்ராமன், சிவகாமி, பிரியா, சுஜாதா, ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சங்க பொருளாளர் சி. கேசவராஜ் நன்றி கூறினார். உடையார்பாளையம் பாலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம்.
ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ பங்கேற்பு. ஓசூர் 35வது வார்டு மத்தம் சாலையில் உள்ள மயானம் மற்றும் பூங்கா பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மேயர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.